தலை எப்படி இருந்தாலும் மாஸ் தானே. இல்லை அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுண்ணே. எப்போ பார்த்தாலும் எங்கள் தலை ஒரே மாதிரி தானே. ரோல் பண்ணுறவங்க பண்ணிகிட்டே இருக்கட்டும்ண்ணே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி பார்த்தாலும் எங்கள் தலை மாஸ் தானே. இப்போ வந்து நான் அதை பார்க்கும்போது எதுவும் இல்லை. அவர் வந்து ரேஸ்க்காக தான் பண்ணியிருக்காரு. இப்போ நாங்கள் அவரோட முடிவு அந்த மாதிரி இருக்கிறது. நாம் அதை பார்த்து எதுவும் இடம் போட முடியாது. ஸோ பார்க்குறது நல்லா தான் இருக்காரு, ரேஸ்க்காக பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், இது பண்ணுவோம். ஸோ ஆல் தி பெஸ்ட் சார். கொஞ்சம் ஏஜ்டாக தெரியுது. ஆக்சுவலி ஏகேவை ஆசை படத்துலேருந்து ரொம்ப ஃபேவரட்டாக பார்த்தேன். இப்போ திடீர்னு இப்படி பார்க்குறப்போ கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்குது. ஹவர் ஏஜ் ஹேப்பன்ஸ், வெயிட் குறைய தானே செய்யும். இட்ஸ் நார்மல், நேச்சுரல். மற்றபடி ஹீஸ் சாமிங். தட்ஸ் இட். பர்சனலாக நமக்கு அவர் தெரியும் எப்படி என்னன்ட்டு. எனக்கு அப்பியரன்ஸ் பெருசாக எனக்கு அபிப்பிராயம் இல்லை ப்ரோ. ஏன்னா ஏகே யார் என்னன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ யாருன்னு தெரியாதவங்களுக்கு மேபி அந்த அப்பியரன்ஸ் பார்த்து ஏதாச்சும் இருக்கலாம். எனக்கு பர்சனலாக அப்படி எதுவும் தோணுது. எனக்கு எதுவும் அந்தளவுக்கு தெரில ப்ரோ. எனக்கு பொறுத்த வரைக்கும் முன்னாடிலேருந்து எல்லா ஆக்டருமே முடியச்சா தான் மாசு அப்படின்னு இருப்பாங்க. இவர் ஒரு மாதிரி இந்த மாதிரி கட்டில் பார்க்கும்போது பரவாயில்லையே, இதுலேயும் அவர் பார்க்க மாசாக தான் இருக்குது. இதுலேயே எனக்கு பொறுத்த வரைக்கும் நல்லா தான் பார்க்க இருக்காரு. முடி இருந்தால் தான் மாசு அப்படின்ற ஒரு ஸ்டீரியோ டைப் வந்து உடையதுன்னு தோணுது. எனக்கு பொறுத்த வரைக்கும் இது பாசிட்டிவ் இம்பாக்டாக தான் இருக்குது. உங்கள் பெண்ணாக தான் இருந்தாலும் உங்கள் டீப் பர்சனாலிட்டி தானே வெளியே காமிச்சா அது நல்லாயிருக்கும். சி ப்ரோ, ஆக்சுவலாக அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது மேபி நெக்ஸ்ட் மூவிக்காக இருக்கலாம். இல்லை மேபி அவரோட ரேசிங் ஷெடியூல் வந்து இப்போது மூவிக்கு முன்னாடி அதிகமாக இருக்கிறதுனால மேபி இப்போது ப்ரெசென்ட்டில் அவருக்கு எந்த மூவியும் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அவர் அந்த ரேசிங் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால மேபி இப்போ ஆக்சுவலாக அவர் இப்போ வந்து மேக்ஸிமம் ஸ்டைல்லாம் எதுவுமே ஃபோக்கஸ் பண்ணல. ரெண்டு தான். ஒன்று ரேஸ், இன்னொரு சைடு வந்து மூவிஸ்ன்றதுனால அவர் நார்மலாகவே அவர் பீப்புளோட ஒப்பீனியன் அவ்வளோ எடுத்துக்க மாட்டார். அவரை பற்றி எதை சொன்னாலும் அவர் இதே பண்ணிக்க மாட்டார். அதனால் ஸோ அவருக்கு இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. மேபி இது அவருக்கு புதுசாக இருக்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஒரு ஐடியா வந்திருக்கும் மேபி. ரெண்டே ரீசன் தான். ஒன்று நெக்ஸ்ட் மூவிக்காக இருக்கும். எனக்கு நெக்ஸ்ட் மூவி மாதிரி தெரியல. இது மேபி இது அவர் ஃப்ரீயாக இருக்கிறதுனால ரேஸ் மட்டும் இது பண்ணுறதுனால இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் இப்போ அடாப்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். மற்றபடி ட்ரால் பண்ணுறாங்க. லைக் இல்லை லுக் வைஸும் ஏஜ் வைஸும் வந்து அவர் நிறைய ட்ரால் பண்ணுறாங்க. ஸோ ட்ரால் பண்ணுற அளவுக்கு அந்த லுக் அந்த மாதிரி இருக்காங்க. இல்லை ஆக்சுவலாக அது ஏன் அப்படின்னா நம்ம இது வரைக்கும் அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. எந்த ஹீரோஸ் எந்த ஆக்டர்ஸையும் அவர் டாப் இருக்காருன்றப்போ அவருக்குன்னு தனி ஃபேன் பேஸ் இருக்குது, செட் ஆஃப் ஃபேன் பேஸ்ன்றப்போ இது வரைக்கும் அவருன்னு இல்லை, அவர் ரேஞ்சில் இருக்க எந்த ஹீரோஸும் அந்த மாதிரி பண்ணி பார்த்ததில்ல. மேபி அது புதுசாக இருக்குது, டக்குன்னு ஏற்றுக்க முடியல. என்ன தலை இப்படி பண்ணிட்டாரு, விஜய் இப்படி பண்ணிட்டாரு, டக்குன்னு ஏற்றுக்க முடியல. இப்போ அந்த விஜயே வந்து கோட்டில் வந்து மீசையெல்லாம் எடுத்தார் அந்த டிஏஜிங்காக. அதுவே நிறைய பேருக்கு இது பிடிக்கல. ஏன்னா ஆக்சுவலாக அவங்க வந்து பிடிக்கிறதுன்றதோட ஆப்போசிட்டில் இருக்க ஃபேன் பேஸ் வந்து ஏதாவது சொல்லிவிடுவாங்களோன்னு அவங்க அது ஒரு இது. அது மேபி அதுலேயே நிறையா ஃபேன் வாஷ் வருது. மற்றபடி அதுதான் எதுவும் பெருசாக ட்ரெண்டிங்கே பண்ணுறாரு. ஜி ஃபஸ்ட்டு டை அடிக்காமல் இருந்தார், அது ஃபஸ்ட்டு ஏற்றுக்குங்களா, அப்புறம் எல்லாமே அடாப்ட் ஆகிட்டாங்க. இப்போ இது கொஞ்சம் ட்ரோல்லாம் வரதான் செய்யும். அதுக்கப்புறம் எல்லாமே இதுவே ட்ரெண்டாக ஆயிரும். எல்லா ஆக்டரும் அப்படியே இது கூட ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன்று அவர் தான் ட்ரெண்டே கொண்டு வராரு. ட்ரெண்ட் செட்டர். டை அடிக்காமல் ஃபஸ்ட்டு எல்லாருமே ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அது எல்லாமே நிறைய ஆக்டர் அதை பண்ண வில்லனா எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கொஞ்ச நாள் வரும் எல்லாமே ஆப்போசிட் எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ விஜய் வச்சா இவங்க பண்ணுவாங்க, அஜித் வச்சா விஜய் ஃபேன் பண்ணுவாங்க, மாற்றி நிறைய பேர் பண்ணுவாங்க. இதுவே ட்ரெண்ட் செட்டாக பின்னாடி கொண்டு வந்துடலாம். அவர் ஆனால் அது படத்துக்கு பண்ணுற மாதிரி இல்லை, ரேசிங்க்கு தான் அது பண்ணுற மாதிரி. ஏன்னா அது உடம்பு அவர் இது வரைக்கும் உடம்பு குறைக்காத ரேசிங்கால தான் குறைச்சாரு. ஏன்னா அவருக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதனால் அவர் நிறைய கேப்பு அதெல்லாம் நம்ம நிறையா பார்க்குறோம். அதனால் முடிக்கால கொஞ்சம் சினி ஃபீல்டுக்காலும் அது பண்ணியிருக்கலாம். ஏன்னா முடி ஏதாவது கொஞ்சம் இருந்தால் தான் பண்ணலான்னு. ஆனால் ரேசிங் தான், அது மூவிக்கால இல்லை. இது ஓகே, மேக்ஸிமம் எஃபர்ட் வந்து ரேசிங்காக போகும். ஆமாம், நிறைய வந்து உடம்பு குறை. ஆமாம், இது உடம்பு இவ்வளோ வருஷம் நிறைய பேர் சொல்லி ரேசிங் தான் இது அவர் குறைச்சிருக்காரு. நிறைய பேருக்கு அது ஹாப்பியாக இருக்கும். இப்போ எல்லாமே ஒரு மேரேஜுக்கால உடம்பு குறைக்கணும், இது வரைக்கும் உடம்பு குறைக்காமல் இருப்பாங்க. டப்புன்னு மேரேஜ்னு சொன்னால் உடம்பு குறைப்பாங்க. அதில் ஒரு ட்ரெண்டாக இருக்கும். ஓகே, இப்போ அதான் அவர் ரொம்ப அழகான ஆக்டர். முடிவுலேயே ரொம்ப வந்து ஹேண்ட்ஸமான ஆக்டர். ஸோ அவரை முடி எடுத்துக்கிறாரு, இது பண்ணுறாரு, எல்லாமே வந்து ஒரு அவரோட பேஷனுக்காகவும் எல்லாமே பண்ணுறாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆக்சுவலி எப்படி இல்லை அவரு நல்ல குட் ஆக்டர். எதுவுமே நம்ம சொல்கிறது, இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் அவர் எதுவுமே எடுத்துக்க மாட்டார். இப்போ நல்லா இல்லைன்னு சொல்கிறதுனால அதில் அப்புறம் திருப்பியும் கூட அடிப்பார். அவர் யார் சொல்கிறத ஏற்றுக்க மாட்டார். அவர் ட்ரெண்ட் எப்பயுமே அவர் செட் பண்ணுறதா. அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் இது ரொம்ப ஃபேமஸாக கூட ஆயிடலாம். ட்ரெண்டு மூவி கூட அவர் ஃபஸ்ட்டு இதுக்கால வச்சிருக்க மாட்டார். இது நல்லா இருந்தால் மூவிலே அதை ஃபாலோ பண்ணாலும் பண்ணுவார். அவர் தான் ட்ரெண்டே செட் பண்ணுறாரு. ஓகே, ஸ்டில் வந்து இப்போ வந்து மூவி அண்ட் ரேசிங் ரெண்டுமே வந்து கொஞ்சம் ஈக்குவலாக பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இதுக்கப்புறம் வந்து அடுத்த மூவி தான் வரப்போகிறாரு. ஸோ இவ்வளோ அவரை சிரமப்படுத்திக்கிட்டு மூவியும் சரி இந்த மாதிரி ரேஸ்
விஷயம் பண்ணுறாரு. ஸோ பார்க்கும்போது இல்லை அது பெருமையாக தான் இருக்குது. யாருமே இவ்வளோலாம் ஆக்டர்லாம் ஈஸியாக எல்லாருமே ஈஸியாக சம்பாதிக்கணும்னு தான் பண்ணுவாங்க. இவர் சம்பாதிக்கணும்னு அந்த ஐடியாவே ஃபர்ஸ்ட்லேருந்தே ஒரு கிடையாது. நிறையா பொது சேவையில் பண்ணோம், ஆனால் வெளியில் தெரியாது இவர் பண்ணுறது. ஃபேன்ஸ் தான் ப்ரோ. ஃபேன்ஸ் வந்து அவர் ஸ்டார்டிங்கில் ரேஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் இன்ஜுரிஸால் ஒரு ஆக்சிடென்ட்ஸால் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அவர் வந்து சினி ஃபீல்ட்ஸில் வந்தோடனே லைக் எங்கேருந்தோ ஒரு மாதிரி பயங்கர டாப்பில் போயிட்டார். ஸோ அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்போ அந்த நம்ம சினிமாலாம் அவர் நடிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரேசிங் அந்த சைடே போல் அவர் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 10-15 இயர்ஸ் சினியில் தான் இருந்தார். ஸோ இப்போ அவரோட பேஷன் அவர் ஃபாலோ பண்ணணுன்னு ஸ்டார்ட் பண்ணுறப்போ அவர் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கார் அவர் பேஷனில் ரேசிங்கில். பட் ஆனால் அதே டைமில் இந்த சைடு இவ்வளோ ஃபேன்ஸை வந்து அவரால் டக்குன்னு ரிஜெக்ட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் அவர் வந்து ஃபேன்ஸ்க்காக ஒரு படம் அதே சைட் பை சைடு அவரோட பேஷனையும் விட்டுறக்கூடாது. ஆனால் இதுக்கப்புறம் தான் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்க முடியும். இதுக்கப்புறம் எவ்வளோ படம் நடிப்பாருன்னு தெரில. ஸோ அந்த மாதிரி தான் ஃபேன்ஸ்க்காக தான் படம் நடிக்கிறார். ஸ்டில் எண்ட் ஆஃப் த கரியரில் 2 ஆக்டர்ஸுமே பெரிய ஆக்டர்ஸுமே ஒருத்தர் வந்து மக்களுக்காக வந்து ஒருத்தர் வந்து படம் நடிக்கிறாரு, அவரோட பேஷனையும் பண்ணிட்டு ஒருத்தர் மக்களுக்காக சேவறாங்க. ஸோ இந்த இது எப்படி இருக்குது ஆக்சுவலி காம்படேட்டிவாக வந்து மக்களுக்காக பண்ணுறது 2 ஆக்டர்ஸ்? ஆக்சுவலாக அது 2 பேருமே ரொம்ப இயர்ஸாக வந்து இது யோசிச்சு வச்ச பிளான் மாதிரி தான். ஏன்னா விஜயுமே நிறைய ஆடியோ லான்ச்லாம் சொல்லாத மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ தலையுமே வந்துட்டு நிறையா அப்போலேருந்து அந்த ரேசிங் இதனாலலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க 2 பேருமே அந்த டைம் வந்துருச்சு. 2 பேரும் 50+ ஆகிடுச்சு. ஸோ அந்த டைம் வந்துருச்சு, இதுதான் ஒரு கரெக்டான டைம் ஸ்விட்ச் ஆகிறதுக்குன்னு சொல்லிட்டு மேபி அவங்க 2 பேரும் அவங்களோட 2 கெரியரை வந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க சைட் பை சைட். ஒருத்தர் வந்து இந்த சைடு, இன்னொருத்தர் வந்து ரேசிங், அந்த மாதிரி போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்டர்ஸ்க்கு வந்து ஃபேனாக இருக்குது ஆக்சுவலி. சாரி ப்ரோ. ப்ரௌடான ஒரு மூமெண்ட் தான் இந்த மாதிரி. சின்ன வயசுலேருந்து பார்த்தாலும் இப்போ ரீசெண்டாக வந்த படம் நிறைய பேர் ஃப்ளாப் ஹிட் எல்லாம் இருக்குது. ஆனால் நம்மளாம் ரொம்ப ஸ்டார்டிங்லேருந்து பார்த்து நாங்கள் இது பண்ணோம். சிட்டிசன் அந்த மாதிரி படம். இந்த சைடு விஜய் பார்த்தீங்கன்னா கில்லி, போக்கிரி அந்த மாதிரி ரேஞ்ச் பார்த்துட்டு வந்தோடனே அது ரொம்ப ஒரு அப்போ யாருமே இல்லை, இந்த 2 பேர் தான். அந்த ஒரு இதுலேயே போயிட்டோம். அப்புறம் இப்போ வந்து கடைசியில் வந்துட்டு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்றப்போ அது இதுவாக தான் இருக்காது. 30 இயர்ஸாக சினி எல்லாரும் சினி ஃபீல்ட்லேயே இருந்துட்டாங்க. இப்போ தான் அவங்க ஹாபிக்கே நுழைஞ்சிருக்காங்க. இன்னும் எவ்வளோ நாள் அதுவுமே அவங்களுக்கு என்ன ஏஜ் ஃபேக்டர் இருக்குது. ஆனால் பரவாயில்ல, இவ்வளோ நாள் நம்மளுக்கால பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களோட ரோல் எடுத்து பண்ணுறாங்க, பரவாயில்ல. ஏன்னா இதுவே போதும்னு நினைக்கிறோம். ஏன்னா யாருமே எதுவுமே சொல்லை. சினி ஃபீல்டு நினச்சா அவங்களுக்கு இதோட தாண்டிக்கிறது. ரேசிங்கோட அவருக்கு இதில் தான் ரேசிங்னு சொல்லும் போது செலவும் அதிகம் தான், எல்லாமே அதிகம். அவர் சினி ஃபீல்டில் ஈஸியாக சம்பாரிச்சு போகலாம். இப்போ தான் அவர் ஹாபிக்கு நுழைஞ்சிருக்காரு நம்ம ஃபேன்ஸு. அதனால் ஃபேன்ஸுமே நல்லா ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா போதும் இனிமேல் ஒரு ஒன்று பார்த்தா இப்போ மூவியுமே அதிகமாக இல்லை, எல்லாமே ஓடிடி வந்தனால மூவி ஒன்றும் யாரும் போய் பார்க்குறதில்ல. இப்போ அஜித் ஃபேன் விஜய் மூவி வந்தாலும் அன்றைக்கி ஃபஸ்ட் டே ஸ்டார்டிங் 5 days என்ன கலெக்ஷனோ அதுதான். அதுக்கப்புறம்லாம் ஒன்றும் பெருசாக இப்போலாம் யாரும் பார்க்குறதில்ல. எல்லாம் ஓடிடி 5 daysனால ஓடிடியில் வந்துடுது. அதனால் இப்போ ஃபேன்ஸுமே எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. ரொம்ப இனிமேல் போதும், ஃபேன்ஸ்க்கால ஓரளவுக்கு நல்லாவே நடிச்சிட்டாங்க. இயர்லி ஒன்ஸ் இப்போ விஜயுமே இனிமேல் இயர்லி ஒன்ஸ் கொடுப்பாதான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு எலெக்ஷன் வருது, அதுக்கால இப்படி சொல்லியிருக்கலாம், பின்னாடி கூட பண்ணலாம். நான் ஃபேன்ஸ் யாருமே விட்டு 2 பேருமே ஃபேன்ஸ் இது வரைக்கும் விட்டு கொடுத்தது கிடையாது. அதனால் நல்ல ஆக்டர், 2 பேருமே நல்ல ஆக்டர். ஓகே, இப்போ நீங்கள் ஆக்சுவலி இப்போ இந்த ட்ராவல் பண்ணுறாங்களே, ஸோ ட்ராவல் பண்ணி ஏன்னா அவங்களாம் எவ்வளோ பெரிய இடத்துல இருக்காங்க, நீங்கள் எக்ஸாக்டாக ஒரு லுக் வச்சு ட்ராவல் பண்ணுறாங்க, அந்த மாதிரி எதுனா வந்து உங்களுக்கு எதுனா தோணும்? அதுதானே பேஷன், அவ்வளோதான். அதுதானே எல்லாரும் பண்ணணும். ஆக்சுவலி தட்ஸ் இன்ஸ்பைரிங் டு. நம்ம ஒரு விஷயம் வேணும்னா அதுக்கு நம்ம எவ்வளோ இறங்கி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கார்ல. லைக் ஹீஸ் அ ரோல் மாடல் கைண்ட் ஆஃப். நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, சில பேர் இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு பயமாக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஃபோட்டோஸ் பார்த்துட்டு என்னடா இது கேன்சர் பேஷண்ட் ஃபோட்டோ அந்த மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரால் இல்லைன்னா முன்னாடி வர முடியாது ப்ரோ, அவ்வளோதான். எவ்வளோ பெரிய பிக் ஸ்டாருக்கே வந்து ஒரு ட்ரால்ஸ் வந்து ஹேப்பன்ஸ் தான் ப்ரோ, எல்லாருக்கும் தான் நடக்குது. அது அவரோட ஃபேம்க்கு ஏற்ற மாதிரி அவருக்கு ட்ரோல், நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ட்ரோல், அவ்வளோதான். ஸ்டில் வந்து ஒரு பெரிய உச்சபட்ச நட்சத்திரம், ஸ்டில் வந்து அவருடைய பேஷனுக்காகவும் பார்க்குறாரு. அகைன் மறுபடியும் படம் நடிக்க வரலாம். ஸோ இவரோட இந்த டைனமிக் பொசிஷன் இந்த விஷயம்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இண்டிவிஜுவல் சாய்ஸஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு இது நடிக்கணும்னு தோணுச்சுன்னா நான் நடிக்கிறேன், அவ்வளோதான். இப்போது அதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணணுங்கிறது என்னோடய சாய்ஸாக தான் இருக்கும். ஸோ அவரோட சாய்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். ஃபைனலாக வந்து ட்ராவல் பண்ணுறாங்களே, ஆக்சுவலி என்னன்னு சொல்கிறது, என்ன உங்களுக்கு கேட்க அவ்வளோதான், விட்டு போயிடணும், பதில் பேசக்கூடாது. அது எல்லாமே ட்ராவல் பண்ணுறவங்க தான். அவங்கள இது இக்னோர் பண்ணிவிட்டு நம்மளோட ஒர்க் பார்த்துட்டு போக வேண்டியது. பேசிக்காக அதான் அப்பியரன்ஸ் வந்து பெருசாக பார்த்து முடிவு பண்ணுற மாதிரியான டாபிக் கிடையாது இது. பட் ஸ்டில் இப்போ ரேசிங்காக மட்டும் ஒரு கெட்டப் இருக்கா, மேபி படத்தில் இந்த மாதிரி கெட்டப் இருந்தால் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. படத்துக்குன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி அப்பியரன்ஸ் நம்ம மாற்றிப்போம். அப்படி இல்லை, அது கேரக்டர் பொறுத்து அப்படி அப்பியரன்ஸ் மாற்ற தேவையில்லை அப்படின்னா அதே மாதிரியே வச்சு மூவ் பண்ணிக்கலாம். ஒன் வேர்ட் அபவுட் அஜித், உங்களுக்கு ரொம்ப வந்து இப்போ இந்த ஒரு விஷயம் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க?
அவர் பேஷன் நோக்கி போகிறாரு ப்ரோ. ஏன்னா மற்றவங்க எல்லாருமே அந்த மாதிரி இல்லை. ஸோ இவர் தான் அவரோட பேஷன், ஆக்டிங்னு மட்டும் இல்லாமல் அவரோட எக்ஸ்ட்ரா அவரோட பேஷன் எல்லாமே அதை தவிர்த்து மற்ற எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு புதுசாக. ஸோ என்கரேஜ் பண்ணலாம். இப்போ ட்ராலோகன்னு தெரிஞ்சு பண்ணுறாருன்னா என்னச்சுன்னா அவர் எதை பற்றியும் யோசிக்கிறது இல்லை. அவருக்கு அவரோட பேஷன் தான் முக்கியம்னு பண்ணுறாரு. ஸோ அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணிட்டு நம்ம ட்ராவல் பண்ணாமல் அவருக்கு நம்மளும் சப்போர்ட் பண்ணணும் சார். உங்களுக்கு பார்க்கும்போது உண்மையாக ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. லைக் சொல்லப்போனால் எனக்கு அப்படி எதுவும் தோணுதில்லை. பட் வேறவங்க பெர்ஸ்பெக்டிவ் வேணால் நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஓகே, மேபி இந்த லுக்கில் வந்து ஒரு படம் பண்ணாருன்னா அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? அது படத்தை பொறுத்து தான் இருக்குது, எந்த ஸ்டோரி ஜானர் பொறுத்து தான் இருக்குது. ஸோ மேபி நிறைய பேர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, நானும் அக்செப்ட் பண்ண மாட்டேன். நீங்களும் அக்செப்ட் பண்ணுங்க. சில பேர் சிமிலாரிட்டிஸ் சொல்கிறாங்க, வின் டீசல் மாதிரி இருக்காரு அப்படின்லாம் வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் ஒரு வரல வின் டீசல். ஸோ அவரை மாதிரி ஒரு சிமிலாரிட்டி சொல்கிறாங்க. ஆல்ரெடி வந்து அஜித் சாருக்கு வந்து ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் வந்து ஒரு ஹீரோ அப்படின்ற ஒரு நேம் இருக்குது. பட் இந்த லுக் வந்து அந்த மாதிரி இருக்கா அவரில்? இல்லை, ரொம்ப நார்மலாக. இல்லை, நார்மலாக தான் நார்மலாக லைக் அவர் மாதிரி தான் இருக்காங்க. ஸோ எதுவும் நியூவாக எதுவும் இல்லை, கலாய்க்கிற மாதிரி தான் இருக்காங்க. அவ்வளோ ஒன்றும் இல்லை. ஓகே, ஸ்டில் நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க ஒரு மூவி அண்ட் ஆல்சோ வந்து ஒரு ரேசிங், ரெண்டுத்துலையுமே அவர் வந்து அவருடைய 100% கொடுத்துட்டு இருக்காரு. ஆமாம். ஸோ ரேசிங்கில் இன்னும் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காரு. எண்ட் ஆஃப் த கரியரில் இவ்வளோ விஷயங்கள் ஒரு ஹார்ட்னஸ் தேவைன்னு நினைக்கிறீங்களா? அவரோட பேஷனை நோக்கி போகிறாருல்ல, அது போதும். லைக் அவர் மூவி ஃபேன்ஸ்கோஸ்கரோ பண்ணுறாரு, அவரோட பேஷனுக்கோஸ்கரோ பண்ணுறாரு. ஸோ அவரோட பெஸ்ட் கொடுக்கட்டும், நம்ம சப்போர்ட் பண்ணது பண்ணலாம். என்னதான் சொல்லணும்னா இப்போது என்னதான் இவங்க 2 பேர் அந்தந்த இதுனா கூட இந்த 2 பேர் போனதுக்கப்புறம் அந்த இன்ட்ரெஸ்ட்டு இப்போ எனக்கு குறைஞ்சிருச்சு. ஸோ ஆப்வியஸாக இவங்க 2 பேர் போனதுக்கப்புறம் டோட்டலாக அது வந்து குறைஞ்சிரும் அந்த இன்ட்ரெஸ்ட்டு. ஏன்னா 2 பேருமே இல்லைன்றப்போ 2 பேரும் இருந்தாலுமே ஒரு பர் இயருக்கு ஒரு படம் தான் வரும். இப்போ அதுவுமே இல்லைன்றப்போ இவங்களே பார்த்து ஃபேனாக இருந்துட்டு திடீர்னு வேறு சைடு வேறு ஒரு ஆக்டர் கூட அந்த ஒரு இதுவே இல்லை. ஸோ அதனால் அந்த இன்ட்ரெஸ்ட்டை இப்போயே போக ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ விஜய் அஜித் அவங்க நெக்ஸ்ட் இயர் 2-3 படம் வந்துச்சுன்னா அதோட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அதுவும் அஜித்தும் ரேசிங் போயிடுவார். இதுக்கப்புறம் சும்மா ஒரு படம் 2 படம் தான் நடிப்பார். விஜயும் இந்த மாதிரி சொல்கிறார். ஸோ இருக்கிற வரைக்கும் அவங்க ப்ரைஸ் பண்ணிக்கணும், இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதான். இதுக்கப்புறம் இப்போ அந்த பழைய மாதிரி இது இருக்காது. அவ்வளோதான் ப்ரோ. இவ்வளோ வருஷம் ஃபேன்ஸ்க்கால பண்ணிட்டாங்க. இனிமேல் போதும், அவங்களோட ரோலை பண்ணலாம். இனிமேல் என்ன கொஞ்ச நாளுக்கு போதும் இனிமேல். ஆனால் ஃபேன்ஸ்க்கு ஒரு 3 years ஒன்ஸ் ஒரு மூவி ஏதாச்சும் பார்த்துட்டு போனால் அவங்க ஏன்னா என்ஜாய் பண்ணுவோம். ரொம்ப நாள் பார்க்காம இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு இதாக ஒரு 3 years ஒன்ஸ் ஃபேன்ஸ்க்கால ஒரு மூவி நடிச்சிருந்தா அதே போதும் எல்லாருமே. அதான் கெத்து, அதான் எங்கள் தலைக்கு கெத்து. ஸ்டார்டிங்கில் தான் அவர் மட்டும் தான் பிடிக்கும். ஆக்ஷன்னாலே அஜித்குமார் சார் தான்.